வாங்கப்பா, நம்ம இன்னைக்கு வந்து என்பிகே ஃபோலியர் ஸ்ப்ரே எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம செடியை கொஞ்சம் பார்த்துடலாம். பாருங்க, செடியெல்லாம் இப்போ கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது. காரணம், இப்போ ரீசெண்டாக மழை தொடர்ந்து பெய்யுது நம்ம செடிகளுக்கு. மழை ரொம்ப செடிக்கு பிடிக்கும், ரோஸ் செடிக்கு. ஸோ செடி எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ வெயில் காலம் மாதிரியே இல்லை, இது மழை காலம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நிறைய வந்து மழை பெய்யறனால நமக்கு சாப்பாடை இந்த கொக்கோபிட் மீடியாவில் கொடுக்க முடியறதில்ல. உங்களுக்கு அப்படியே கொடுத்தோம்னா தண்ணி நிறைய ஊற்ற வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஃபோலியர் ஸ்ப்ரே வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ ஃபோலியர் ஸ்ப்ரே எப்படி பண்ணலாம் அப்படின்னா, என்பிகே பேலன்ஸ்டு என்பிகே 20-20-20 இல்லைன்னா 19-19-19 ஒரு நல்ல கம்பெனி. நான் ஹைஃபா வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒரு கம்பெனி இதை எடுத்து நீங்கள் அதோட எப்சம் சால்ட்டை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு செடிகளுக்கு. உங்களுக்கு அந்த ரூட் வழியாக எடுத்து செடிக்கு சப்ளை பண்ணுறதை விட டைரெக்டாக இலை எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி மார்னிங் இதை ஸ்ப்ரே பண்ணேன். இலை எப்படி இருக்குது பாருங்கள், தண்ணி நிறைய பட்டு அந்த நரம்பெல்லாம் வெளியில் தெரியுது. ஸோ நம்ம அந்த எப்சம் சால்ட் கொடுக்கும்போது இதெல்லாம் சரியாயிடும். ஸோ உங்களுக்கு என்பிகே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷு. நைட்ரஜன் வந்து உங்களுக்கு தலை சத்து வெஜிடேட்டிவ் க்ரோத்துக்கு யூஸ் ஆகும். பாஸ்பரஸ் வந்து வேர் வளர்ச்சிக்கு, வேர் நல்லா வளர்கிறதுக்கு. பொட்டாஷ் வந்து உங்களுக்கு பூ வளர்கிறதுக்கு, ஓவரால் க்ரோத்துக்கு பொட்டாஷ் தேவைப்படுது. இந்த 3 ப்ளஸ் எப்சம் சால்ட், மேக்னீஷியமும் சல்ஃபரும் ரெண்டுமே கலந்துருக்கு. மேக்னீஷியம் வந்து உங்களுக்கு அந்த குளோரோஃபில் ஃபோட்டோசிந்தசிஸ் இது பண்ணுறதுக்கு, குளோரோஃபில் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. அந்த மாதிரி சல்ஃபரும் இந்த வைப்ரண்ட் ப்ளூம், அதாவது நல்ல பூ பூக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நம்ம இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு நல்ல உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கிது. இதே மாதிரி நீங்கள் வந்து வேருக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி என்பிகே ப்ளஸ் எப்சம் சால்ட் கலந்து நம்ம இதோட கொடுப்போம், தாக்கத்தோடு கொடுக்கலாம், இல்லை சீவீடோட கொடுக்கலாம், இல்லை ஹியூமிக்கோட கொடுக்கலாம், எல்லாமே கலந்து கொடுக்கலாம். இதே இது ஒரு குழந்தை செடி, பேபி பிளான்ட்டுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 1261 கொடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். அது வந்து நமக்கு அப்போ பொட்டாஷ் தேவை இல்லை. உங்களுக்கு வெறும் நைட்ரஜனும் பாஸ்பரஸும் ரெண்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த வளர்ச்சிக்கு வந்து உங்களுக்கு பூ வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பொட்டாஷ் மட்டும் கொடுத்தா போதும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றும் அந்த நம்பர்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொக்கோபீட்டுக்கும் சிண்டருக்கும் தான் நான் கொடுக்குறேன். ஸோ சாயில் மீடியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சாயில் மீடியாவில் ஆரம்பத்துலேருந்து என்பிகே கொடுத்து வளர்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். ஆரம்பத்தில் நீங்கள் டிஏபி கொடுத்து வளர்த்திங்கன்னா இதை கொடுக்கக்கூடாதுப்பா. டிஏபி கொடுத்து வளர்க்குறவங்களுக்கு இதை கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஆர்கானிக்காக மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர் சொல்லியிருப்பேன், அவங்களும் இதை ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. அவங்க வெறும் எப்சம் மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா அதிலே என்பிகே எல்லாமே இருக்குது. ஸோ அதையும் இதையும்போது ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ டிஏபி யார் யார் கொடுத்து வளர்க்குறீங்களோ அவங்க இந்த என்பிகே யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த சாயில் மீடியாவில் வந்து நான் ஒரு மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர் ஒரு ஷெட்யூல் கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி வளர்க்குறவங்களும் இந்த என்பிகே யூஸ் பண்ண வேண்டாம். இது கொக்கோபீட்டில் நம்ம எதுவுமே கொடுக்கல, வெறும் கொக்கோபீட்டை. ஸோ இதுக்கு சாப்பாடே இதுதான் சாப்பாடு. ஸோ அது மாதிரி இருக்கும்போது இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸோ ஸ்ப்ரே பண்ணுறதுனால செடி பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி மழை காலத்தில் இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த செடி சாயில் மீடியாவில் தான் இருக்குது, ஆல்ரெடி நான் காட்டியிருப்பேன். ஆனால் இதை வேறு கழுவி ஆரம்பத்துலேருந்து இது என்பிகே கொடுத்து தான் வளர்க்குறேன். ஸோ இந்த செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏற்கனவே அந்த பூவெல்லாம் பிஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தளிர் வந்துச்சு, திருப்பி பிஞ்ச் பண்ணால் இப்போ எவ்வளோ அகலமாக இருக்குது. இது குச்சி மாதிரி இருந்த செடி தான். ஸோ இப்படி தான் நம்ம இந்த ரோஸ் செடியெல்லாம் இந்த என்பிகே கொடுத்து வளர்க்க முடியும். இதுக்கு ஒரு ஷெட்யூல் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் இன்றைக்கி மார்னிங் வந்து ஸ்ப்ரே பண்ணேன். ஸோ அதனால் உங்களுக்கு அப்படியே எடுத்து காட்டுறேன். நான் உங்களுக்கு எப்படி சாயிலில் அந்த கொக்கோபீட் மீடியாவில் கொடுக்குறத பற்றியும் காட்டியிருப்பேன். ஸோ நம்ம இதை எப்படி மிக்ஸ் பண்ணலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பாருங்கள், இதை நான் 20-20-20 என்பிகேயும் எப்சம் சால்ட்டும் இது ரெண்டுமே வச்சுருக்கேன். ஸோ இந்த டைமில் நான் வந்து ஒரு 8 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். 8 லிட்டர் தண்ணிக்கு நம்ம வந்து 8 கிராம் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ 8 கிராம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்சம் சால்ட்டு 8 கிராம் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், எப்சம் சால்ட்டை வந்து இதுக்கு பாதியாக தான் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அப்போ வந்து வெயில் ஜாஸ்தி, உங்களுக்கு கிளைமேட்டு ரொம்ப வந்து ஹீட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து கிளைமேட் நல்லா இருக்குது, இப்போ நமக்கு நார்மலாக இருக்குது. ஸோ அதே மாதிரி செடியும் ரொம்ப பெரிய பெரிய செடி, உங்களுக்கு ரொம்ப புது செடி, அதாவது 3 மந்த்ஸ்க்குள்ளே இருக்க செடிக்கெல்லாம் டோசேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கணும்ப்பா எப்சம் சால்ட். இதெல்லாம் இது வந்து பெரிய
செடி. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து இதுவும் 1 கிராமு, எப்சம் சால்ட்டும் 1 கிராம் ஈக்குவலாக நம்ம மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஸோ வேர் வழியாக நம்மளால் கொடுக்க முடியலன்னா இப்படி ஸ்ப்ரேயர் மூலயமா கொடுத்துடலாம். செடி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு எடுத்து ஆரோக்கியமாக இருக்கும். பூ நல்லா பூக்கும். இந்த மாதிரி டைமு கிளைமேட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ பூவெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா மலரும், நல்லாயிருக்கும், நல்ல கலர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ கிளைமேட் இப்படியே தொடர்ந்து இருக்கணும். சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது நமக்கு. ஸோ நான் மார்னிங் பாருங்கள் எல்லாத்தையுமே நல்லா கலந்துடணும். இது வாட்டர் சால்யூபிள் தான் உங்களுக்கு. சீக்கிரம் கரைஞ்சி ஸ்ப்ரேயரில் ஊற்றி எல்லா செடிகளுக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு அந்த மீடியாக்குள்ளேயும் அந்த தண்ணி பட்டாலும் நல்லது தான் உங்களுக்கு. பார்த்துக்கோங்க. நீங்கள் இலவழியாகவும் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மீடியாவுக்கும் ஊற்றி விட்டுறலாம். ஸோ நான் இங்கே இருக்கிற சிண்டர் மீடியாவுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே இன்றைக்கி மார்னிங் இதை தான் நான் ஸ்ப்ரே பண்ணேன். கொக்கோ பீட்டுக்கும் பண்ணியிருக்கேன். சாயில் மீடியாவுக்கு நான் ஸ்ப்ரே பண்ணலை. சாயில் மீடியாவுக்கு இந்த என்பிகே ஸ்ப்ரே பண்ணல. ஜஸ்ட்டு வந்து இந்த சிண்டர் மீடியாவுக்கும் கொக்கோபிட் மீடியாவுக்கும் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். பாருங்கள் செடி எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குதுன்னு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன்றா இப்படி செய்யும்போது செடி ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சத்து இருக்கும். அது ஃபுல் பேலன்ஸ்டாக ஒரு சத்து கிடைக்குது. உங்களுக்கு எந்த டிசீஸும் வராது. உங்களுக்கு இந்த மாதிரி மழை தொடர்ந்து பெய்யும் போது நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை 10 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஃபங்கிசைடு வந்து வேருக்கு நீங்கள் ஊற்றி விடலாம். நீங்கள் இன்ஆர்கானிக்காக இருந்துச்சுன்னா சாஃபு, பவஸ்டின் அந்த மாதிரி ஃபங்கிசைடு கொடுக்கலாம். ஆர்கானிக்காக கொடுக்குறதா இருந்தால் ட்ரைகோடர்மா விரிடி நீங்கள் கொடுக்கலாம். பாருங்கள் நான் கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மூடாக்கு அந்த மாதிரியெல்லாம் க்ளோஸ் பண்ணதெல்லாம் இப்போ வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மழை பெய்யறதுனால அதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ண தேவையில்லைப்பா. எல்லாத்தையும் எடுத்துடலாம். நான் கூட ஷேட் நெட்டை கூட எடுக்கணும் கம்ப்ளீட்டாக. ஏன்னா வெயில் படமாட்டேங்குது. வெயில் ரொம்ப முக்கியம் செடிகளுக்கு. வெயில் இருந்தால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா தளிர்விடும். ரெண்டாவது இதை மார்னிங் தான் ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ மார்னிங் தான் இலையோட போர்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கும். உங்களுக்கு அது வந்து ஈஸியாக சமைக்கும். உங்களுக்கு சாப்பாடு கொடுத்த உடனே அந்த வெயிலுக்கு இது வந்து நான் காலையில் 6:30க்கு பண்ணேன் நான். ஸோ ஏர்லி மார்னிங்கே பண்ணிடணும். நம்ம 9, 10 மணிக்கெல்லாம் பண்ணக்கூடாது. ஏர்லி மார்னிங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டிங்கன்னா வெயில் ஒரு 7 மணி போல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஃபுல்லாகவே அது சமைச்சு அதை ரெடி பண்ணிவிடும். ஸோ செடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ரொம்ப வெயில் அந்த மாதிரியெல்லாம் நம்ம சம்மர், மே மாதம் அப்போ அக்னி நட்சத்திரம் அந்த மாதிரி டைமில் தான் ஈவினிங் ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருப்பேன். ஏன்னா மார்னிங்கே ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் டெம்ப்ரேச்சர். ஸோ இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால இனிமேல்லாம் எல்லா சத்தும் வந்து மார்னிங் தான். முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் 6 மணிக்கெல்லாம் கொடுக்க பாருங்கள். கொடுத்துட்டிங்கன்னா செடி ஈஸியாக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் வந்து ஃபங்கிசைடும் இன்செக்டிசைடு மட்டும்தான் ஈவினிங் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். பாருங்கள் இனிமேல் வந்து இந்த பெரிய செடியிலலாம் ப்ளூம்ஸ் மொட்டெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் பூக்க விட்டுறலாம். புது செடி இப்போ தான் வாங்கி வச்ச செடிகளை மட்டும் மொட்டை நம்ம பிஞ்ச் பண்ணிடணும். பாருங்கள் கம்ப்ளீட்டாக நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். இது நேற்று நிறைய பூ எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். செடியில் இருந்த எல்லா பூவையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ திருப்பி புதுசாக தளிர் வந்து எல்லாத்துக்குமே பூ விடும். ஸோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கப்பா. நீங்கள் என்பிகே யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.